உடலில் ஏற்படும் கொழுப்பு கட்டி லிபோமா என்பது மென்மையான, நகரக்கூடிய, சாதாரணமாக நச்சற்ற கட்டியாகும். இது சதை மற்றும் சருமத்துக்கடியில் உள்ள கொழுப்பு செல்கள் அதிகமாக வளரும்போது உருவாகிறது. பொதுவாக இது மரணுக்கான காரணத்தால் அல்லது மெட்டபாலிசம் பாதிப்பால் ஏற்படுகிறது. சிலருக்கு இது குடும்ப மரபில் பரம்பரை வழியாக வரும். முக்கியமாக உடலில் ஹார்மோன் சமநிலையின்மையால் கொழுப்பு செல்கள் இயல்பாக உடலால் கரைக்கப்படாமல் ஒரு இடத்தில் சேர்ந்து கட்டியாகும். இந்த கட்டிகள் பெரும்பாலும் வலியில்லாதவைதான். ஆனால் அந்த கட்டி நரம்பு அல்லது தசைகளுக்கு அருகில் ஏற்பட்டால் அழுத்தத்தால் வலி ஏற்படலாம். கொழுப்பு கட்டியை கரைக்க இயலுமா என்றால் இயற்கையாக கரைய வாய்ப்பு மிகக் குறைவு. ஆனாலும் சில உணவுப் பழக்கங்களை மாற்றுவதால் வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். கொழுப்பை குறைக்கும் உணவுகளில் அவகாடோ, வித்தியாசமான விதைகள், ஃப்ளெக்ஸ் சீட்ஸ், கியா சீட்ஸ், கோலஸ்ட்ராலைக் குறைக்கும் புரத உணவுகள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் ஒமேகா-3 கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகள் மீன்கள் முக்கியம். இதேவேளை சர்க்கரை, பரிமாறிய உணவுகள், எண்ணெய், தீவிரக்கார உணவுகள் ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும். கொழுப்பு கட்டிகள் பெரும்பாலும் உடலுக்கு ஆபத்தில்லாதவை. ஆனால் அவை வேகமாக வளர்கின்றனவா, வலி அதிகமாகவா இருக்கின்றனவா என்ற கேள்வி முக்கியம். சில நேரங்களில் வலி, சிவப்பு, புண் போன்ற மாற்றங்கள் கைன்சரஸ்வாக இருக்க வாய்ப்பு இருப்பதால் மருத்துவரின் ஆலோசனை அவசியம். நிரந்தரமாக தீர்வு வேண்டுமென்றால் சிறிய அறுவை சிகிச்சை மூலமே கட்டியை அகற்ற முடியும். மருத்துவ பரிசோதனை மூலம் மட்டுமே இது சாதாரணவா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா என்பது உறுதியாகும். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். நன்றி.